ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து 1,25,000ன்றது வந்து 1,48,877 வந்து மாறுது. ஓகேவா? அது வந்து எத்தனை காலம், அதாவது எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மாறும்னு கேட்குறாங்க. வட்டி விகிதம் வந்து எவ்வளோ? 6%. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து எழுதிடலாம். A = P × 1 + R/100. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன சொன்னாங்க? 1,25,000. இந்த அமௌண்ட் எவ்வளோ? 1,48,877 அமௌண்ட்டு. அது வந்து இது பிரின்சிபலும் வட்டியும் சேர்த்துது. ஏரியாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்புறம் இதை என்ன பண்ணணும்? இது வந்து 106/100 எழுதி 2 டேபிள் ஆச்சுன்னா வரும் 53/50 வருமா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து 50 கியூப் தான் இது. ஓகேவா? 50 கியூப் 5 × 5 25, 25 × 5 வந்து நான் வரும் 125 வரும். இது வந்து 50 கியூப் போட்டு நான் 50 × 50 × 50. ஓகேவா? இந்த மாதிரி 3 0 போட்டால் 3 0. ஓகேவா? 1,25,000 50 கியூப் தான் அது. 50 கியூப் போட்டாச்சு. இது வந்து 53 கியூப். மேக்ஸிமம் இந்த சம் என்ன வரும்னா, இங்கே இருக்கிற நம்பரு இந்த நம்பர் தான் இங்கே வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம்? இது வந்து ஹோல் கியூப் சேர்த்து வந்து ஹோல் கியூப் மாரிடலாமா? சேர்த்து வந்து ஹோல் கியூப் மாரிடலாம். இப்போ இது எதுவும் காமனாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டு வந்து ஒரே இது தான், காமனாக இருக்கிறதுனால இது ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துக்கலாம். n = 3ன்னு எடுத்துக்கலாம். n வந்து 3. இதான் வந்து ஆன்சரு. இது வந்து இந்த கியூப் உங்களுக்கு தெரிலன்னு வச்சுங்க, இந்த கியூப் ரூட் உங்களுக்கு தெரில, இது கியூப் தான் எதுன்னு தெரிலனா, இங்கே ஒரு நம்பர் வருது இல்லையா, இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க பாருங்கள் 3 வாட்டி. 53 × 53 × 53 போட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து கிடச்சிடும் இல்லையா? இது வந்து இப்போ இது வந்துச்சுன்னா இந்த கியூப் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை தனியாக கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. சில சம்மில் மட்டும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இதை அடித்தா தான் இந்த நம்பர் வர மாதிரி கேட்பாங்க. சில சம் தான் அது. இங்கே அதுவும் இங்கே பாருங்களேன், 50 கியூப் வந்து 125 ஆச்சா? அப்போ இதோட கொஞ்சம் ஏற்றினா வரும் 125. இதை கூட கொஞ்சம் ஏற்றினா 148 வரும். அதை வச்சு வந்து நம்ம போட்டுடலாம். இங்கே வந்து கடைசி நம்பர்னா இருக்குது 7. அப்போ 3 × 3 வரும். 3 × 3 9 வருமா? 9 × 3 போட்டுனா ஒரு 27. கடைசியில் 7 வருதுன்னு 3 முடிகிற நம்பராக தான் இருக்கும் இல்லையா? இங்கே 50 அப்படிங்கன்னா ஒரு 5. இங்கே 3 முடிகிற நம்பர் தானே 7 வருது. 7 வருது பாருங்க. அப்போ 53 போட்டுக்கலாம். சரி, ஓகே. இந்த சம்க்கு ஆன்சர் என்னது? இங்கே அப்படியே எடுத்துக்கலாம். n = 3ன்னு எடுத்துக்கிட்டால் ஆன்சர் வந்து 3. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.